வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோம்னா, நம்ம ரேவதி உயிருக்கு போராடிய ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த தகவலை நம்ம கார்த்தி ரேவதியின் செல்போன் கிடக்க இடத்துல போய் பாக்குறாங்க. ரேவதிக்கு போன் இங்க இருக்குன்னா என்னாச்சுமா, இங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்க நேரம், ஆமாங்க இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்திருக்கோம். அப்போ என் செல்போன்ல இருக்க இந்த பொண்ணா பாருங்க அப்படின்னு நம்ம ரேவதியோட போட்டோவை காட்டுறாங்க. ஆமாங்கய்யா இந்த பொண்ணு தான் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னார நம்ம காட்டி, நான் நினைச்சது சரியா போச்சு, அந்த சாமியார் சொன்னது நடந்துடுச்சு, என் கடவுளே என் ரேவதிக்கு எந்த ஆபத்தம் வரக்கூடாது அப்படின்னு அழுதுகிட்டு அடிச்சு புரண்டு ஓடி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்க நம்ம ரேவதிய அப்படியே பார்த்து கதறி துடிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த நிலைமைக்கு ரேவதி ஆக்குனவங்கள சும்மா விட போறது இல்ல, ரேவதி என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க நேரம் தான் ரேவதியை காணல. நம்ம ரோஹிணி கிட்ட என்னங்க இப்படி ஏமாத்திட்டீங்க, ரேவதி படுத்துட்டு தான் இருக்காங்கன்னு. ஆனா அவளுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க. இப்ப அவ எங்க போனா அப்படின்னு கேட்க நேரம், அது அவ போனது மெர்க்குரி 2 வீலர் ஷோரூம் டவுன்ல இருக்கிறதுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் அடிச்சு புரண்டு ஓடி போறாங்க நம்ம கார்த்தி. ஆனா நம்ம ரேவதிய அந்த கடைக்கு பக்கத்திலே ரேவதியின் போனு கிடக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னடா இங்க கிடக்குதான், நம்ம ரேவதி ஷோரூம்லயும் இல்ல, அப்ப என்ன அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்களுக்கு இங்க ஏதாவது நடந்துச்சா, போன் வேற இன்னும் கிடக்குது அப்படின்னு கேட்க நேரம், ஆமாங்க ஒரு பொண்ணுக்கு தலையில பயங்கரமான அடி, ஆக்சிடென்ட்ல இப்பதான் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம், அப்படியா அப்போ இந்த பொண்ணா பாருங்க அப்படின்னு தன்னோட மனைவி ரேவதியோட போட்டோவை காட்டுறாங்க. ஆமாங்க இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரேவதி எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த சாமியார் சொன்னது பழிச்சிட கூடாது, கடவுளே என் பொண்டாட்டியை காப்பாற்ற, நான் ஏற்கனவே நான் 2 பேர்த்த இழந்துட்டேன், இவளையும் நான் இழக்க விரும்பலை, இவ என் கூட நல்லபடியா வாழணும், இவளோட ஆசையே அதுதான். ஆனா இப்படி தப்பு எடக்கு முடக்க நடந்துச்சே அப்படின்னு அந்த இடத்துல பதறி தொடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அவசர வார்டுல சிகிச்சையில இருக்க நம்ம ரேவதியை பார்த்து, நான் படிச்சு சொன்னேன், இங்க எங்கேயும் போவாத, வீட்டுல இரு, இன்னைக்கு சும்மா இரு அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் கேட்காம அவ எனக்காக 2 வீலர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இப்படி ஒரு ஆபத்துல சிக்கி இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கண்ணீர் மல்க நிக்கிறாங்கங்க. நான் உங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்வேன், ஏற்கனவே அத்தை எங்களை பிரிச்சிருவேன் அப்படி இப்படின்னு கங்கணம் கட்டினாங்க. இப்போ ரேவதிக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சா அத்தை துடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைச்சுக்கிட்டு ராஜராஜாவுக்கு கால் பண்றாங்க நம்ம கார்த்தி. இந்த பாருங்க மாமா, ரேவதி எனக்கு நான் வீட்டிலேயே இருந்துக்க, இன்னைக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்ன பிறவும் கேட்காம எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு 2 வீலர் ஷோரூமுக்கு வந்திருக்கா. வந்த வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல்ல சிவியர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போறாங்க நம்ம ராஜராஜா. ஈஸ்வரி, நம்ம ரேவதிக்கு ஆபத்து, என்னங்க சொல்றீங்க? ஆமா இப்போ அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு அடிச்சு புரண்டு மொத்த குடும்பமும் வருது. நம்ம சந்திரகலாவுக்கு சந்தோஷம் தாங்க. எப்படியெல்லாம் எனக்கு தாலியா என் புருஷன் உயிரோடி இருக்க நேரம் என் கையாலே களத்தை வச்சடி, இன்னைக்கு நீ சாவதுக்கு கிடக்க, நீ செத்து போ அப்படின்னு அந்த இடத்துல அக்கா பிள்ளை நீ பார்க்காம நம்ம ரேவதியை சாகணும் அப்படின்னு சந்திரகலா படு மோசமா நினைச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. இந்த பாருங்க, நம்மளுக்கு நல்லது ஒண்ணு நடந்திருக்கு, நம்ம நினைக்காதது நடந்திருக்கு, என்ன விஷயம் சொல்லு சந்திரா, அந்த டிரைவர் பையனுக்கு பொண்டாட்டி இல்ல ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடி சாவதுக்கு கிடைக்கா, யாரு ரேவதியா அப்படின்னு கேட்டு நம்ம சிவனாண்டிக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்போ நம்ம பழி வாங்கணும்னு நினைச்சவே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, முத்துவேலு இந்த விஷயத்த தெரிஞ்சு இந்த டிரைவர் பையன் ஏற்கனவே என் மனைவிக்கோ என் குடும்பத்தாருக்கோ ஏதோ ஆபத்து வந்தா உங்களை விட மாட்டேன்னு சொன்னானே, இப்ப நம்ம ஒண்ணுமே செய்யல மூனை, ஆனா இந்த டிரைவர் பையன் நம்மளை சந்தேகப்பட்டுருவான் போல இருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அப்படியே நடுங்கி போய் நிக்கிறாங்க. ஆமா சித்தப்பா, அந்த டிரைவர் பையன் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களை விட போறது இல்லைன்னு சொன்னா உண்மையாட்டே நம்ம காரணம் இல்லை, அப்படி இருக்க நேரம் நம்ம தொழியை உரிச்சிடக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனா, இந்த சைடு பார்த்தோம்னா, அந்த நபர்கள் வீடியோ வந்து பெண்கள வந்து எடுக்கிற நபர்கள் தான் நம்ம ரேவதிய வந்து ஆக்சிடென்ட்ட வந்து கார வச்சு பண்ணிக்கிட்டு தப்பியிருப்பாங்க. அவங்க வந்து எப்படா அவ பொழைக்கவே முடியாது. அவ என்ன நெனச்சுட்டா, நம்ம கும்பல் ஒட்டுமொத்த கும்பலையும் பிடிச்சு நம்மள உள்ளுக போட்டுறலாம். ஒரு பெரிய இத அச்சீவ் பண்ணிட்டோம்னு நெனச்சுட்டா தெரிஞ்சா, இன்னைக்கு நீ சாக போறடி. இனி எங்கள அசைக்க யாராலயும் முடியாது. அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தைரியமாட்டு நிக்கிறாங்க. ஆனா நம்ம கார்த்தி இதுக்கு காரணமானவங்கள நான் விட போறதில்ல. என் ரேவதியை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு போனவங்கள அவங்களுக்கு சரியான பதிலடியை நான் கொடுத்தே தீருவேன். இது எப்படி நடந்துச்சு, இது யார் காரணம் அப்படின்னு வந்து அந்த கடை பக்கத்தில் உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் ஆக்சிடென்ட் நடந்து பக்கத்தில் உள்ளதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து பார்க்குறாங்க. அதில் தான் இந்த கார் நம்பரை வந்து நோட் பண்ணுறாங்கங்க. கார் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு தேடுறாங்க. இப்படி ஒருத்தர் வந்து வேணும்னே இது இடிச்சிருக்கு அப்படின்னா இது யாராக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. இந்த நபர் தான் வந்து அந்த வீடியோ இந்த பெண்களை வந்து துணிக்கடையில் தவறாக எடுத்து வந்து பரப்புன அந்த கும்பல் தான். இதுக்கு தொடர்பு சிவனாண்டி முத்துவேலுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு வந்து கார்த்திக் தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா தன்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு எல்லா எவிடன்ஸையும் வந்து அனுப்பி வைக்கி என் மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இவங்க தான் காரணம், இவங்களுக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்குது, இவங்க எல்லாருமே வந்து அந்த பெண்களை வந்து தவறாக ஃபுட்டேஜ் வீடியோ எடுத்து அதை வந்து நெட்டில் வந்து போட்டு விட கும்பல் துணிக்கடையில் ட்ரையல் ரூமில் போய் வந்து கேமராயை வச்சு வந்து பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுத்து ஒரு அந்த கும்பலே வந்து பிடிச்சி உள்ளுக்க தூக்கி வச்சுறாங்க நம்ம கார்த்தி. இந்த சைடு பார்த்தோன்னா ஆபத்தான நிலையில் நம்ம கார்த்தி வந்து ரேவதியை குணமாக்கிறோம் கடவுளே அப்படின்னு வந்து சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி என் ரேவதிக்கு ஆசையே இந்த டிரைவர் போய் கூட சந்தோஷமாக வாழ வேண்டியதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி வந்து ஆயிட்டு என் பொண்ணுக்காக அவர் துடிப்பெல்லாம் பார்க்கனா உண்மையாட்டே இவருக்கு என் பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, நான் தான் இதை புரிஞ்சிக்காமல் போயிட்டேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சந்திரகலா இதுலேயும் எரியிற தீயில என்னை விட்டு பார்த்த மாதிரி அக்கா இதெல்லாம் டிரைவர் பையன் தான் வந்து பண்ணியிருப்பான், வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டான். ரேவதியே வந்து எனக்கு 2 வீலர் வேணும், ஷோரூம் போகலாம் அப்படின்னு எல்லாம் இவன் தான் செட்டப் பண்ணிக்கிட்டு வேணும்னே இப்போ நடிக்காக்காங்க. உண்மையாட்டே பாசம் இருக்கிறது மாதிரி நடிக்கிறான், பார்த்தாலே தெரியுதுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊட்டுறாங்க. வாயை மூடுடி, அவர் வந்து நம்ம ரேவதிக்காக வந்து நினச்சி கண்ணீர் விடுறது இதெல்லாம் எனக்கு பார்த்தா நடிப்பாக தெரியலை. உண்மையாட்டே ரேவதி மேலே பாசம் இருந்து அவர் செய்தது மாதிரி தான் தெரியுது. நீ எதுக்காகடி நீ இப்படி வந்து அவரே வந்து கோண கண்ணோடி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து இப்போ என் பொண்ணு உயிர் பிழைக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இது ரேர் பிளட் குரூப்பு யாரும் கிடைக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பண்ண நேரம் தான் ஏற்கனவே வந்து நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு ஒருக்கா வந்து பிளட்டு தேவைப்படணும்னு ஒரு தீபானி ஒருத்தங்கிட்ட வந்து பிளட்டை வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்கள வந்து சந்தித்து என் மனைவிக்கு இப்போவும் ஆபத்தான நிலையில் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்கோம். அவங்கள வந்து சந்திச்சு கேட்க நேரம் நான் உதவுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பிளட்டு கொடுக்க வாராங்கங்க நம்ம